ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ரஜினியும் லோகேஷ் கனகராஜும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு செய்தி வந்துச்சு. ஆனால் 4-5 நாளைக்கு முன்னாடி தான் சன் பிக்சர்ஸ் அதை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. என்னென்னா ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. வெறுமனே எழுத்துக்களை மட்டும் வச்சு சம்பிரதாயத்துக்கு ஒரு போஸ்டராக ரிலீஸ் பண்ணாமல் அதில் வந்து ரஜினி யூத் லுக்கில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்லையும் ஆட் பண்ணியிருந்தாங்க. அவருக்கு பின்னாடி ஒரு டைம் ட்ராவல் மிஷின் வேறு இருந்துச்சு. உடனே நம்மளுடைய டீகோடிங் நண்பர்கள் எல்லாருமே லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த படத்தை ஒரு டைம் ட்ராவலர் படமாக தான் கொடுக்க போகிறாரு அப்படின்னு அடித்து சொன்னாங்க. இந்த தகவலை எல்லாம் லோகேஷ் கனகராஜ் கேள்விப்பட்டவுடனே அவர் என்ன சொன்னார்னா, இல்லை இது வந்து டைம் ட்ராவலர் படம் கிடையாது, இன்னும் சொல்லப்போனால் அப்படி சொல்கிறவர்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டு இந்த படம் இருக்கும், ரொம்ப புதுசாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி, இந்த படம் லோகேஷோட எல்சியூலையாவது வருமா அப்படின்னு விசாரித்தா கண்டிப்பாக இந்த படம் எல்சியூவில் வராது. அது காரணம் வேறு யார்? நீங்கள் தான். குறிப்பாக லியோ படம் ரிலீஸ் ஆனப்போ லியோ படத்துக்கு எதிரான விமர்சனங்கள் சொல்ல மாட்டேன், அந்த படத்தில் பிடிச்சது பிடிக்காதுன்னு இந்த மாதிரி விஷயங்களை வந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தப்போ பெரிய அளவில் விமர்சிக்கப்பட்டது வந்து லோகேஷோட எல்சியூ மேட்ரு தான். என்ன பொல்லாத எல்சியூ, திரும்ப ஒரே மாதிரியான விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்டு எல்சியூன்னு இவர் ஒன்றை கொண்டு வந்துட்டுருக்கா, இதெல்லாம் ஒரு ட்ரெண்டாக அப்படின்னு ஆளாளுக்கு எல்சியூவை துவைச்சி காய போட்டாங்க. ஸோ அப்படி ஒரு பிரச்சனை ரஜினியோட படத்துலையும் வந்துடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ண லோகேஷ் இந்த படத்தோட ஸ்டோரி டிஸ்கஷனில் இருக்கும்போதே எப்பா எந்த வகையிலையும் எல்சியூ கேரக்டர் ஒன்று கூட இந்த கதையில் வந்துடக்கூடாது அப்படின்னு அவரோட அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் சொல்லிட்டாரு. அப்படி தான், அது இல்லாமல் தான் இந்த படத்தோட கதையை அவர் வந்து எழுதியிருக்கிறாரு. அதுக்காக லோகேஷ் வந்து இந்த படம் ரொம்ப புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கதையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இந்த கதை ஃப்ரெஷ்ஷான கதை கிடையாது. ஏன்னா லோகேஷ் எடுத்த மாநகரம் படத்துலேருந்து லியோ வரைக்கும் எதுவுமே புதுசு கிடையாது, எல்லாமே இன்ஸ்பைரிங் ஆகி பண்ணுற கதை தான். படத்தில் வந்து ரஜினி ஒரு ரிட்டையர்டு மிலிட்ரி ஆஃபீஸராக வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அவர் இந்த தர்பார் படத்தில் போலீஸாக வந்தார், அப்புறம் வந்து ஜெயிலர் படத்தில் போலீஸாக வந்தார், இப்போ வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு இருக்காருல அதுலேயும் ஒரு போலீஸாக தான் வரப்போகிறாரு. இந்த மாதிரி இந்த படத்துலேயும் அவர் வந்து ஒரு போலீஸ் கேரக்டரில் வரப்போகிறாரு. ஆனால் ஜெயிலர் படத்தில் வந்தார்ல அந்த ரிட்டையர்டு போலீஸ், அந்த மாதிரியான ஒரு ரிட்டையர்டு போலீஸாக தான் இந்த படத்தில் அவர் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 கேரக்டரில் என்னவா வரப்போகிறான்னு இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நம்மளால் உறுதியாக சொல்ல முடியல. ஆனால் 2ல் ஏதோ ஒரு கேரக்டரில் வரப்போகிறார். 80-90களில் ரொம்ப யங்காக ஸ்டைலாக நாம் வந்து ரஜினியை பார்த்துருப்போம்ல, அப்படி ஒரு ரஜினியை நீங்கள் பார்க்கலாம். ஆமாம், இன்னும் சொல்லப்போனால் மணிரத்னத்தோட தளபதி படத்தில் எப்படி நல்ல ஹேர் ஸ்டைல் அப்படி கோதி விட்டு அப்படி ரஜினி ஸ்டைலாக வருவார், கிட்டத்தட்ட அந்த லுக்கில் தான் அந்த படத்தில் ரஜினி வரப்போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது படம் முழுக்க வர்றாரா இல்லை ஒரு குறிப்பிட்ட சில காட்சிகளுக்கு மட்டும் வராரான்னு தெரில. அதுக்காகவே லோகேஷ் வந்து ரஜினியை டீஏஜிங் பண்ணுற வேலையெல்லாம் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும், இந்த டீஏஜிங்கிறது இப்போ வந்து சினிமாவில் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு வருது. இப்போ வெங்கட் பிரபு வந்து விஜயை வச்சு கோட்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காப்புல, அதில் வந்து விஜய் அப்பா மகன் 2 கேரக்டர் பண்ணுறாப்புல. அதில் இந்த மகன் கேரக்டர் வந்து ரொம்ப யூத் லுக்கில் காட்டணுங்கிறதுக்காகவே விஜய் வந்து டீஏஜிங் பண்ண போகிறாங்க. இப்போ கோட் படத்தோட ஷூட்டிங்லாம் முடிஞ்சு அடுத்த வேலை அமெரிக்காவுக்கு போய் இந்த டீஏஜிங் பண்ணுற வேலையை தான் வெங்கட் பிரபு பார்க்க போகிறாரு. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் ரஜினியை யூத் லுக்கில் காட்டுறதுக்காகவே லோகேஷ் வந்து டீஏஜிங் பண்ண போகிறாரு. அந்த வேலையும் இருக்குது. அப்புறம் சமீப காலமாக வந்து இந்த பெரிய ஹீரோக்கள் நடிக்கிற படங்கள் எல்லாமே ஒரு மல்டி ஸ்டார் படமாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் இந்த படமும் ஒரு மல்டி ஸ்டார் படமாக தான் வரப்போகுது. ஆனால் பேன் இண்டியா படமாக வருதா என்னென்னா அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அப்படி இருந்திருந்தால் சன் பிக்சர்ஸ் வந்து அந்த ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணாங்கள்ல, அதிலே வந்து எத்தனை லாங்குவேஜ்னு போட்டிருப்பாங்க, அவங்க போடலை. அநேகமாக இது வந்து நேரடி தமிழ் படமாக தான் எல்லா ஸ்டேட்லேயும் ரிலீஸ் ஆகும், உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மல்டி ஸ்டார்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து இப்போ ஒவ்வொரு மொழியிலேருந்து ஒவ்வொரு பிரபலமான நடிகர்களை வந்து செலக்ட் பண்ணி நடிக்க வைப்பாங்க. அந்த வகையில் முதல்ல வந்து லோகேஷ் வந்து அப்ரோச் பண்ணது வந்து ஷாருக் கான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு முடிவு பண்ணி அவரை அப்ரோச் பண்ணப்போ அவர் வந்து சாரி பிரதர் என்னால் முடியாது, தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். இதுக்கும் ஷாருக் கான் வந்து ரஜினியோட தீவிரமான ரசிகர். ஏன் வேணான்னு சொன்னார்னா அதுக்கு வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அவர் வந்து மற்ற ஹீரோக்கள் படத்தில் ஒரு கேமியோ பண்ணால் அவருடைய ரசிகர்களுக்கு வந்து போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்களாம். அவங்க அப்படி ஒரு ஒப்பீனியனை ஷாருக் கானுக்கு சொல்கிறாங்க போல் இருக்கு. ஒரு சோஷியல் மீடியாவில்
அவரோட அக்கௌண்ட்டை டேக் பண்ணி இந்த மாதிரி கருத்துக்கெல்லாம் சொல்லியிருக்கலாம். சரி, அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால நம்மளால் இந்த ரஜினி படம், அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் ரஜினி வந்து தலைவர் தானே, நம்மளால் தலைவர் படம் வந்து அவருடைய ரசிகர்களுக்கு வந்து போர் அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் நடிக்கலை, நீங்கள் வேறு யாராவது பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டதா ஒரு தகவல் வந்திருக்குது. அதனால் இப்போ ஷாருக் கானுக்கு பதிலாக வேறு ஹிந்தி நடிகர்கள்ட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இடையில் ரஜினி வந்து இந்த படத்தில் வந்து அடுத்த மாதம் ஜாயின் பண்ண போகிறாரு. அதாவது இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து மே மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 1 மாதம் சென்னை, அதுக்கப்புறம் ஹைதராபாத். இதுதான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்குறாங்க. வருகிற ஏப்ரல் 22ஆம் தேதி இந்த படத்துக்குன்னு ஒரு வீடியோ ப்ரொமோ வரப்போகுது. அதை வந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேயே வந்து சொல்லிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், லோகேஷ் வந்து விக்ரம் படத்துலேருந்து அவருடைய ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு வீடியோ ப்ரொமோ ரிலீஸ் பண்ணுறத ஒரு வாடிக்கையாக வச்சுருக்கிறார். அந்த வகையில் இந்த படத்துக்கும் ஒரு வீடியோ ப்ரொமோ வரப்போகுது. அதில் வந்து கண்டிப்பாக டீகோடிங் பண்ணுறதுக்குன்னு 1-2 விஷயங்களாவது வச்சுருப்பார். அதனால் அது என்ன மாதிரியான விஷயங்கள் அதில் வைக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் இந்த ரஜினி 171 படத்தோட டைட்டில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ எல்லாருமே வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்துக்கு வந்து கழுகு அப்படின்னு டைட்டில் வைக்க போகிறாங்க, இங்கிலீஷில் ஈகிள்னு வைக்க போகிறாங்க. இப்படிலாம் வந்து சோஷியல் மீடியாவிலும் செய்திகள் பரவிக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த படத்தோட கதைக்கும் டைட்டிலுக்கும் சம்பந்தம் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஏன்னா அப்படி ஒரு வேளை ஈகிள்னு வச்சுட்டாங்கன்னா இது எல்சியூலே வந்துடும். ஏன்னா நீங்கள் லியோ படத்திலே பார்த்தீங்கன்னா கழுகு வரும், விஜயோட கையிலலாம் வந்து நின்றுக்கிட்டு இருக்குமே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரசிகர்கள் கனெக்ட் பண்ணி ஏன்னா படத்தை வந்து ஒரு கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொலாப்ஸ்னால் என்ன, எல்சியூவில் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இந்த படத்துக்கு லோகேஷ் வந்து கழுகுன்னு டைட்டில் வைப்பார், இல்லைனா ஈகிள்னு டைட்டில் வைப்பார்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, உங்களுக்கு தெரியும் ரஜினி சொன்ன காக்கா கழுகு கதை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதனால் விஜய்க்கு பதிலடி கொடுக்குற விதமாக இந்த படத்துக்கு வந்து லோகேஷ் டைட்டில் வைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பஞ்சாயத்தை ரஜினியே முடித்து வச்சுட்டாரு. விஜய் வந்து நான் பார்த்து வளர்ந்த பையன், அதனால் அவர் கூட வந்து என்னை கம்பேர் பண்ணி அவர் கூட என்னை வந்து ஒப்பிட்டு என்ன விமர்சனம் பண்ணுறதோ இல்லைனா செய்திகளை வெளியிடுறதே வந்து எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்படிப்பட்டவர் வந்து மறுபடியும் விஜய்க்கு எதிராக ஒரு டைட்டில் வைங்க அப்படின்னு சொல்லுவாரா, இல்லை வந்து லோகேஷ் வச்சாலும் ரஜினியை வந்து அதை அனுமதிப்பாரானா அனுமதிக்க மாட்டார். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்த்த எல்லாருமே ஒரே ஒரு டவுட்டை மட்டும் கிளப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அது என்னன்னா, இந்த படத்தில் ரஜினிக்கு வந்து இந்த விஜய் டிவியில் வர்றார்ல தொகுப்பாளர் ரக்ஷன், அவர் தான் டூப்பு போட போகிறாரா அப்படிங்கிற ஒரு டவுட்டை கிளப்புறாங்க. என்னையா இது சம்மந்தம் இல்லாமல் ஒரு டவுட்டை கிளப்புறீங்கன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் அந்த போஸ்டரை இன்னொரு தடவை பாருங்கள், டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ரஜினி மாதிரி இருக்கும். அதையே பொறுமையாக கொஞ்சம் தூரத்தில் வச்சு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாடையில் அது வந்து ரக்ஷன் மாதிரியே இருக்கும் அப்படின்றாங்க. ரெண்டாவது, இப்போ வந்து பெரிய ஹீரோக்கள் நடிக்கிற படங்களில் அவங்களுக்கு டூ போடுறதுங்கிறது சர்வசாதாரணமாகிடுச்சு. தனுஷெலாம் கேப்டன் மில்லர் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு டூ போடுறதுக்குன்னே 2 பேர் இருந்தாங்க. க்ளோஸ்அப் ஷாட்ஸ் மாதிரியான முக்கியமான ஷார்ட்ஸில் மட்டும்தான் தனுஷ் வந்து நடிச்சுட்டு போவார். மீதி எல்லாமே வந்து 2 டூப்பை வச்சு தான் அந்த படத்தை மொத்தத்தையும் அருண் மாதேஸ்வரன் எடுத்தார். தனுஷுக்கே அப்படி டூப்புக்கு 2 பேர் இருக்கும்போது ரஜினி வந்து ஒரு 70 வயசை தாண்டின மனுஷன், கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாரு. இன்றைக்கும் இளம் ஹீரோக்களோட போட்டி போடுறாரு. அப்பேற்பட்ட மனுஷனுக்கு வந்து டூப்பு போட மாட்டாங்களா என்ன? அப்படி போட்டாலும் தப்பு இல்லை. ஏற்கனவே கோச்சடையான் படம் எடுத்தப்போ அவர் அப்போ தான் உடல்நிலை சரியாகி அந்த படத்தில் நடிக்க வந்தார். அப்போ வந்து நம்ம லொல்லு சபா ஜீவாவும் இன்னொரு டான்ஸ் மாஸ்டர் ஒருத்தரும் டூப்பு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்துலேயும் ரக்ஷன் டூப்பு போட போகிறாரா என்ன நமக்கு தெரியாது. அப்படி போட்டாலும் தப்பு இல்லை. ஆனால் அது ரக்ஷன் தானா அப்படிங்கிறத இப்போ எல்லாருக்கும் சந்தேகமாக இருக்குது. அதை வந்து லோகேஷ் தான் என்ன கிளாரிஃபை பண்ணணும். அவ்வளோதான்.